வெல்கம் டு குரு விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம ஜியாகிரஃபியில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ராக்ஸ் அண்ட் சாயில் பற்றி பார்க்கலாம் வாங்க. பெட்ராலஜி அப்படிங்கிறது இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி. மண்ணை பற்றி படிக்கிறது, அது ராக்ஸ் பற்றி படிக்கிறது. பெட்ராலஜிங்கிற வேர்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா க்ரீக் வேர்டு பெட்ரஸ் அப்படின்னா ராக்கு, லாகஸ்னால் ஸ்டடி. பெட்ராலஜி அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த ராக்ஸ். ராக்ஸ் பற்றி, பாறைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பெட்ராலஜி. பெட்ரஸ், லோகஸ் க்ரீக் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. பெட்ரஸ்னால் பாறை, ராக். லாகஸ்னால் ஸ்டடி, அதை பற்றி படிக்கக்கூடியது. ராக்குங்கிறது சாலிட் மினரல், வளங்கள், கனிம வளங்கள் நிறைந்த மெட்டீரியல். இது நம்முடைய எர்த்து, ஃபார்மிங் எ பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். நம்முடைய மேற்பரப்பில், மண்ணினுடைய, பூமியினுடைய மேற்பரப்பில் ஒரு பகுதியாக இருக்குது. எல்லா அண்ட் அதர் சிமிலர் பிளானட்ஸ், மற்ற கிரகங்களில், மற்ற கோள்களில் இருக்கிற மாதிரி சாலிட் மினரல் மெட்டீரியல்ஸ் ஃபார்மிங் அ பார்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் அதர் சிமிலர் பிளானட். இந்த ராக் இருக்கக்கூடிய எர்த் கிரஸ்ட்டுக்கு தான் லித்தோஸ்பியர் அப்படின்னு பேர். இது பார்த்திங்கன்னா இதில் ஒன் ஆர் மோர் மினரல்ஸ், அக்ரிகேட் அப்படின்னா அந்த பாறையில் ஒன்றோ இல்லை அதற்கு மேற்பட்ட மினரல்ஸ் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட், நமக்கு முக்கியமான இயற்கை வளம், நேச்சுரல் ரிசோர்ஸ். சாலிட் ஸ்டேட்டில் கடினமான பகுதியாக நமக்கு கிடைக்குது. சில பாறைகள் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், சிலது சாஃப்ட் இன் நேச்சர். தெர் ஆர் 2000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல். 2000 மினரல்ஸ் இருக்குது. அதில் நம்ம 8 தான் பேசிக்கான மினரல்ஸ் நம்மளுடைய எர்த் சர்ஃபேஸில் நம்ம பார்க்குறோம். கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். தே மே அக்கர் ஐதர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸு என்னென்ன இருக்குன்னா இக்னீஷியஸ் ராக்ஸு, செடிமெண்டரி ராக்ஸு, மெட்டமார்பிக் ராக்ஸு. இக்னீஷியஸ் அப்படின்னாலே அது மேக்மா, எரிமலை குழம்புலேருந்து உருவாகக்கூடியது. செடிமெண்டரினா ஆறுகள்னால் அடித்து வரப்பட்ட, ஆறுகள் காற்றுனால் அடித்து அது அப்படியே ஃபார்ம் ஆகிறது. செடிமெண்ட்ஸ் ஒன்று மேலே ஒன்று அமைகிறது. மெட்டமார்பிக்னால் இந்த இக்னீஷியஸும் செடிமெண்ட்ரியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் மெட்டமார்பிக் ராக்ஸ்ன்னு பேர். இக்னீஷியஸ் ராக்ஸ்னால் எப்படி ஃபார்ம் ஆகுது? சாலிடிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா. முதலே சொன்னேன் இல்லையா, எரிமலை குழம்பு வருது, அந்த எரிமலை குழம்பு கெட்டியாகி அதில் வரதான் அந்த மேக்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உருவாகிறது தான் இக்னீஷியஸ் ராக்ஸு. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ப்ரைமரி ராக்ஸு, பேரண்ட் ராக்ஸுன்னு பேர். இதில் பார்த்திங்கன்னா இக்னீஷியஸ் அப்படிங்கிற வேர்டு லாட்டின் வேர்டு இக்னிஷ் அப்படிங்கிறது. அது இக்னிஷ்னால் என்ன அர்த்தம்னா ஃபயர் அப்படின்னு அர்த்தம். இதில் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய குணங்கள் பார்த்திங்கன்னா ஹார்டு, கெட்டியாக இருக்கும் நேச்சராக. இம்பர்மீமியபிள், இதில் ஃபாசில்ஸ், ஏன்னா இந்த நெருப்பு குழம்புலேருந்து வரனால அதில் எந்த விதமான ஃபாசில்ஸும் இருக்காது. இது வால்கனிக் ஆக்டிவிட்டிஸ், எரிமலை இதனுடைய சம்மந்தப்பட்டது. இது பார்த்திங்கன்னா இந்த ராக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், பில்டிங் ஒர்க்ஸுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. இக்னீஷியஸ் 2 வகையாக சொல்கிறோம். ஒன்று எக்ஸ்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸு, இன்னொன்று இன்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸு. எக்ஸ்ட்ரூசிவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த லாவா, எரிமலையிலேருந்து வெளியில் வர லாவா கெட்டியாகி ரெட்டாக மோல்டனாக இருக்கிறது. அது அப்படியே ஃபார்ம் ஆகி அந்த லாவா மண்ணுக்கு மேலே அந்த மோல்டன் மெட்டீரியல்ஸ் கெட்டியாகி ஃபார்ம் ஆகிறது தான் எக்ஸ்ட்ரூசிவ் ராக்ஸுன்னு பேர். இது கிரெயின்டு, இது பார்த்திங்கன்னா இந்த ராக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைன் கிரெயின்ட் அண்ட் கிளாஸி, பளபளப்பாக இருக்கும். இது ரேப்பிட் சாலிடிஃபிகேஷன். இது நம்ம இந்தியாவில், பெனின்சுலர் இந்தியாவில் நார்த் வெஸ்ட் பார்ட்டில் அதிக அளவில் இருக்கும். மும்பை அந்த சைடு, அதனால தான் அங்கே அந்த பகுதியில் கரிசல் மண்ங்கிற மாதிரி இங்கே இருக்கும். அதனால தான் அங்கே காட்டன் அதிக அளவில் விளையும். அடுத்து இன்ட்ரூசிவ் அப்படிங்கிறது, இதில் அந்த மோல்டன் மேக்மா சில சமயம் வெளியில் வராமல் அந்த வால்கனோஸ் எரிமலைக்குள்ளேயே கூலாகி ரொம்ப ஆழத்தில் பாறையாக மாறும். அதுக்கு தான் இன்ட்ரூசிவ் இக்னீஷியஸ் ராக்ஸுன்னு பேர். இந்த மாதிரி கூலாகிறது சம்டைம்ஸ் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால் அதுக்கு கிறிஸ்டலைன் ராக்ஸுன்னு பேர். இதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று ப்ளூட்டானிக் ராக்ஸு, இன்னொன்று ஹைப்போபேசல் ராக்ஸு. டீப்பாக அந்த எரிமலையின் ஆழப்பகுதியில் உருவாகிற ராக்ஸுக்கு ப்ளூட்டானிக் ராக்ஸுன்னு பேர்.
ஷாலோ ரொம்ப ஆழமாக இல்லாமல் மேற்பகுதியில் உருவாக ராக்ஸுக்கு ஷாலோ, அந்த மாதிரி ஹைப்போ பைசல் ராக்ஸ்ன்னு பேர். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கிரானைட்டு, டயோரைட்டு, அப்புறம் கேபன், இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள் ஃபார் ப்ளூட்டானிக் ராக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா டாலரைட் வந்து ஹைப்போபைசல். இது வந்து வால்கனோஸோட எரிமலையின் ஆழத்தில் உருவாகிறது ப்ளூட்டானிக் ராக்ஸு. எரிமலையின் மேற்பகுதியில் உருவாகிறது ஹைப்போபைசல் ராக்ஸுன்னு பேர். எங்கெல்லாம் ஆக்டிவ் வால்கனோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம்னா மவுண்ட் வெசூவியஸ், மவுண்ட் ஸ்ட்ராம்போலி, மவுண்ட் எட்னா, மவுனா லோவா, மவுனா கியா, ஹவாய் லேண்ட்ஸில் இருக்குது. இதெல்லாம் ஆக்டிவ் வால்கனோஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி அப்படின்னா இது லாட்டின் வேர்ட்லேருந்து எடுத்தது. செடிமெண்டம் அப்படின்னா செட்டிலிங் டவுன், ஒன்று மேலே ஒன்று அப்படியே படியாது. கேக் லேயர் படிகிற மாதிரி ஒவ்வொரு லேயராக வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஆறுகள்னால காற்றுனால் கொண்டு வரப்பட்ட மண் இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஃபார்ம் ஆகி உருவாகிறது தான் செடிமெண்ட். இது பார்த்திங்கன்னா இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாம் டிரைவ்ட் அண்ட் டெபாசிட்டட் பை வேரியஸ் ஏஜென்ட்ஸ். இது எதனால் அப்படின்னா டியூ டு ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர்னால் அது கொஞ்சம் கூட கலையாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே ரொம்ப லாங் பீரியடுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி உருவாகிறது தான் செடிமெண்டரி ராக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மெனி லேயர்ஸ் இருக்கும். ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டெபாசிட்டட் அட் டிஃப்ரெண்ட் பீரியட். இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஸ்ட்ராட்டா இருக்கிறதுனால இதுக்கு ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ்ன்னு பேர். இப்போ செடிமெண்டரி ராக்ஸ் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஃபார் இதில் அந்த பாறைகளுக்கு நடுவில் தான் கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் எல்லாம் உருவாகும். இதனோட கேரக்டரிஸ்டிக் பார்த்திங்கன்னா இதில் மெனி லேயர்ஸ், அடுக்கடுக்காக நிறைய லேயர்ஸ் இருக்கும். இது வந்து நான் கிறிஸ்டலைன், ஏன்னா ப்ரெஷர்னால் ஹீட்னால் உருவாகிறது. இது வந்து பாசில்ஸ் இருக்கும். ஆறுகள், காற்று வந்து இதெல்லாம் மண்மேடை உருவாக்குறதுனால அந்த மண்மேட்டில் வந்து நிறைய பாசில்ஸ் இருக்கலாம். இது வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த ராக்ஸு. அதே சமயம் சீக்கிரமாக இரோடு, மண் அரிப்பு சீக்கிரமாக ஏற்படும். ஓல்டஸ்ட் ராக்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன்லேண்டில். இதனோட வருஷம் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷம், 3.9 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறாங்க. ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக்ஸ், மேபி இது 1 மார்க்கில் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஓல்டஸ்ட் செடிமெண்டரி ராக்ஸ் ஃபவுண்ட் இன் க்ரீன்லேண்ட். இதனோட இயர் பார்த்திங்கன்னா 3.9 பில்லியன் இயர்ஸ். ஆர்கானிக் செடிமெண்டரி ராக்ஸ் பார்த்திங்கன்னா இது ஃபார்ம்டு ரிசல்ட் ஆஃப் டீகம்போசிஷன், டெட் பிளான்ட்ஸு, அனிமல்ஸ்னால் உருவாகிறது. அதனால் இதில் பார்த்திங்கன்னா பாசில்ஸ் இருக்கும், சாக் உருவாகும், டால்க்கு, டோலமைட், லைம்ஸ்டோன் இதெல்லாம் இதில் உருவாகிறதுக்கு வழி இருக்குது. மெக்கானிக்கல் பார்த்திங்கன்னா டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் இக்னீஷியஸ் அண்ட் மெட்டமார்பிக் ராக்ஸு, இதனால் உருவாகிறது தான் மெக்கானிக்கல் செடிமெண்டரி ராக்ஸு. இதனுடைய நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் வந்து எரோடாகி டிரான்ஸ்போர்ட், ஒரு ராக்லேருந்து அப்படியே காற்றுனால நீருனால் எரோடாகி அப்படியே உருவாகிறது. இது லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ஒன்று மேலே ஒன்று டெபாசிட் ஆகி ஒன்றோட ஒன்று சிமெண்டட் அப்படின்னு ஒட்டி உருவாகிறது இந்த ராக்ஸு. இதில் எதெல்லாம் முக்கியம்னு பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டோன், ஷேல், கிளே இதெல்லாம் முக்கியமான எக்ஸாம்பிள் ஃபார் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி. அடுத்தது கெமிக்கல் செடிமெண்டரி ராக்ஸ் பார்த்திங்கன்னா பிரிசிபிடேட்டிங் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் வாட்டர். சில பாறைகளில் தண்ணீர் படும்போது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வாட்டர்னால் ப்ரிசிபேட் ஆகிறது, எவாப்ரேட் ஆகிறது, கெமிக்கல் ரிச் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ராக்ஸுக்கு பேர் கெமிக்கல் செடிமெண்ட்ரி. இதுக்கு பேர் முக்கியம் வந்து இதனோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜிப்சம். அடுத்த மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படிங்கிறது மெட்டாமார்ஃபா, க்ரீக் வேர்டு, 2 க்ரீக் வேர்டு சேர்ந்து தான் மெட்டமார்பிக். மெட்டானா சேஞ்சு, மார்ஃபானா ஷேப், அடிக்கடி சேஞ்ச் ஆகி அதனோட ஷேப் மாறிக்கிட்டே இருக்கும். இது முக்கியமாக இக்னீஷியஸும் செடிமெண்டரி ராக்ஸும் தான் டெம்பரேச்சர்னால், ப்ரெஷர்னால் அதனோட ஷேப்பும் சேஞ்சும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று தெர்மல் மெட்டமார்ஃபிசம், டைனமிக் மெட்டமார்ஃபிசம். ஹை டெம்பரேச்சர்னால் உருவாகிறது தெர்மல் மெட்டமார்ஃபிசம், ஹை ப்ரெஷர்னால் உருவாகிறது டைனமிக் மெட்டமார்ஃபிசம். ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர், டெம்பரேச்சர்னால் தெர்மல், ப்ரெஷர் வந்து டைனமிக். நம்மளோட வேர்ல்டில் 7 ஒண்டர்ஸில் ஒன்றா இருக்கக்கூடிய தாஜ்மஹால் வந்து ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்காங்களே, அந்த ஒயிட் மார்பிள் ஒரு மெட்டமார்பிக் ராக்கு.
இந்த ஃபார்மேஷன் எப்படி உருவாகுதுன்னா, கிரானைட் வந்து ஜெனிசிஸ் காஸ்ட் பை டைனமிக் ப்ரெஷர்னால், பசால்ட் வந்து ஸ்லேட்டாக மாறுறது பை தெர்மல் பை ஹை டெம்பரேச்சர்னால் உருவாகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் ராக்ஸ் ஃப்ரம் செடிமெண்டரி பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டோனு குவார்ட்ஸாக மாறுது தெர்மல்னால் டெம்பரேச்சர்னால். ஷேல் வந்து ஸ்லேட்டாக மாறுது ஹை டெம்பரேச்சர்னால் உருவாகுது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டமார்பிக் மார்க் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கிறிஸ்டலைனாக இருக்கும் நேச்சராக. அடுத்து பார்த்திங்கன்னா பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ், அதில் ஆல்டர்னேட்டாக பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர். இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ் அதிக அளவில் இருக்கும். இதில் ராக் சைக்கிள்னு பார்த்திங்கன்னா ராக்ஸ் ஆர் வெதர்டு, eroded, transported and deposited at some places to form sedimentary rocks. காற்றுனால ஆறுகள்னால இந்த மாதிரி எரோடுன்னா மண் அரிப்பு ஏற்படுறதுனால உருவாகிறது செடிமெண்டரி ராக்ஸு. இந்த இக்னீஷியஸும் செடிமெண்டரி ராக்ஸும், ஏன்னா இக்னீஷியஸ் ராக்ஸ் தான் நம்ம படித்தோம், ப்ரைமரி ராக் அண்ட் பேரண்ட் ராக்னு படித்தோம். இந்த இக்னீஷியஸ் அண்ட் செடிமெண்டரி ராக்ஸ் எல்லாம் சேஞ்ச்டு இன்டு மெட்டமார்பிக்ஸ். இந்த செடிமெண்டரி இக்னீஷியஸ் எல்லாம் டியூ டு ஹை டெம்பரேச்சர்னால ஹை ப்ரெஷர்னால் மெட்டமார்பிக்காக மாறுது. அப்புறம் அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்டெகிரேட், கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி ஒரு இடத்துல வந்து டெபாசிட் ஆகும்போது செடிமெண்டரி ராக்ஸாக மாறுது. ஃபார்மேஷன் இக்னீஷியஸ் ராக்ஸ் பார்த்திங்கன்னா வென் தெர் இஸ் அ அவுட்ஃப்ளோ ஆஃப் மோல்டன் மெட்டீரியல், எங்கே ஒரு வேல்கனோ எரிமலை வெடித்து அதில் வந்து அந்த லாவா அதெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அந்த மோல்டன் மெட்டீரியலாக மாறுது. இதனோட பார்த்திங்கன்னா the rocks of the earth crust keeps changing from one form to another form under various natural forces and agents. The endless process is referred as rock cycle. பார்த்திங்கன்னா பாறை குழம்புனால அது என்ன ஆகுது, ஹை ப்ரெஷர்னால் ஒரு உருவத்துலேருந்து இன்னொரு உருவத்துக்கு மாறுறது, ஹை டெம்பரேச்சர்னால் மாறக்கூடியது. தொடர்ந்து அது வந்து இட்ஸ் அ ஆன்கோயிங் ப்ராசஸ், நடந்துக்கிட்டே இருக்குது. நேச்சுரல் ஃபோர்ஸஸ்னால் ஏஜென்ட்ஸ்னால் அந்த மாதிரி உருமாறிக்கொண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ராக் சைக்கிள்னு சொல்கிறோம். குவார்ட்சைட் அண்ட் மார்பிள் ஆர் த ராக்ஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்கல்ப்சர் ஒர்க்கு. மார்பிள்ஸ் பார்த்திங்கன்னா மேக்கிங் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சூஸ், டெக்கரேட்டிவ் அழகான பொருள்கள் செய்ய பயன்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ்க்கு. கிரைண்டட் மார்பிள் பார்த்திங்கன்னா டு ப்ரொடியூஸ் பிளாஸ்டிக்ஸு, பேப்பர் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூசஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து ஒரு வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டண்ட். அது எதுக்காகனா நம்ம பழங்காலத்துலேருந்து அது வந்து ஒரு சிவிலைசேஷனில் உருவாகிருக்கு. இது பார்த்திங்கன்னா இதனோட முக்கியமான யூசஸ் பார்த்திங்கன்னா சிமெண்ட் தயாரிக்க, சாக் தயாரிக்க, ஃபயர் உருவாக்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ். ஆதி காலத்தில் மக்கள் 2 கற்களை வச்சு தான் என்ன பண்ணாங்க, ஃபயரே கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் பில்டிங் மெட்டீரியல்ஸு, பாத் ஸ்க்ரப்பு, ஹெர்ப் ஸ்டோனு, ஆர்னமெண்ட், ரூஃபிங் மெட்டீரியல், டெக்கரேட்டிவ் மெட்டீரியல், தேர் வேல்யூபிள் சோர்சஸ் ஆஃப் கோல்டு, டைமண்ட், சஃபயர் எல்லாமே பாறைகள் ரொம்ப வருஷம் மண்ணுக்கு அடியில் இருந்து அப்படியே உருவாகிறதுல வந்தது தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோவில் ராக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். கோத்ரூ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அதே சமயம் இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை. வில் see you in the next video.